ஹலோ கைஸ், குட் ஈவினிங். எகைன் நான் உங்கள் முகமது. வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. இதே ஆதரவு எப்போ கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, 28th ஆகஸ்ட். ஓகே. ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. காலைல வீடியோ எடுத்தேன், பட் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். அதை அப்புறமா தான் எனக்கே ரியலைஸ் பண்ணேன். சாரி கைஸ், அப்லோட் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்துருச்சு எங்கள் ஏரியாவில். அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏன் ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்கள் மனசில் பதியுது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேசிடுவோம். ஏன் அப்படின்னா, இந்த எஃப்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்கள் அப்படிலாம் 50 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா, இப்படியே டபுள் த பேமெண்ட் சொல்லி அது இந்த பிட்காயின் மாதிரி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்கல்ல. அது நமக்கு யூஸ் பண்ண பழக்கம் இல்லை, கேள்விப்பட்டது தான். அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன் இன்னைக்கு ஒருத்தனை பார்த்து. எப்படா நீங்கள் விட்டீங்க, எந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி போட்டீங்க, எப்படி ஃபண்டு இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆக்சுவலா ஒரு 11:10 காலையிலயோ இல்ல மதியானமோ, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு லிங்க் வருமா. அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணுமா. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த இது அதுதான் வந்து உங்க அக்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்களாம். பணம் எப்பட்றா போடுறீங்க அப்படின்னா, அவன் ஒரு யுபிஐ ஐடி குடுப்பாப்புல. அதில பணத்த போடுவோம், இந்தியன் மணிய. அதுக்கு பதிலா அவங்க டாலர வந்து ஷோ பண்ணி நம்மள்ட்ட காட்டுவாங்க. நெறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதனால தான் நம்மளும் போடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காய்ங்க. பாவம். இந்த அறியாத மக்கள் தெரியாம தவறு செஞ்சாங்கல்ல, இது வந்து அறியாத மக்கள் கிடையாது. அவங்களோட பேராசைக்கு கிடைத்த பெருநஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, 50,000 போட்டா 1,00,000 அப்படிங்கும்போதே, அந்த இடத்துல வந்து கேம்பிளிங் அப்படிங்கிறது கண் கூட தெரியுது. சூதாட்டம். சூதாட்டம் என்னைக்கு ஒருத்தன வந்து வாழ வச்சிருக்கு, எவனையுமே வாழ வைக்காது சூதாட்டம். ஸோ அதனால ரூ. 1 ரூ. 2 இல்ல, கிட்டத்தட்ட நம்ம காதுக்கு வந்த செய்திப்படி ஒரு 2000 குரோர்ஸ் அடிச்சுட்டு செட்டில் ஆயிட்டதா ஒரு மேட்ரு இப்ப கிளியர் ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணி மறியல் வரைக்கும் போயிட்டாங்க. பஸ் மறியல் வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் பேசி சமாதானம் பண்ணி வெளிய அனுப்பியிருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் தேடி கண்டுபிடிச்சு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதே மாரி தான் பூடான்லயே அதிலயே ஒண்ணு நடந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவன போட்டு ஜெயில்ல வச்சாய்ங்க. பங்களாதேசின்னு நெனைக்கிறேன். பங்களாதேஷியோ ஏதோ ஒண்ணு. அப்போ ஒரு காயின் இதே மாரி தான். யுஎஸ் டாலர்ல வச்ச காயின் அதுவும் போச்சு. இப்படியும் வருஷத்துக்கு இல்ல 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப், 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் எவனா ஒருத்தன் கிளம்பிடுறாய்ங்க. அதனாலயே நம்ம ஆர்பிஐ அப்ரூவ்டு பண்ண நார்மல் ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா? சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நம்ம பண்றோம் இல்லையா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஈக்விட்டி ட்ரேடிங்லாம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்க முடியல அவங்கள்ட்ட போய். ஷேர் மார்க்கெட்ல பயப்படுறதுக்கு ரீசனே இதுதான். அம்மாடி ஓடிருவாய்ங்க, ஏமாத்திருவாய்ங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால மக்களே, இந்த வீடியோ பார்க்குற மக்கள் யாரா இருந்தாலும், நம்ம யாரும் ஷேர் மார்க்கெட்ட வாங்கன்னு சொல்லல. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன். எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும், எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அதுக்குரிய ஒரு பிரியாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி போனா மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லுவேன். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நான் ஃபுல் டைம் ட்ரேடர் தான் கைஸ். நம்ம ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலேட்ஜ் இருக்கணும். இல்ல நாலேட்ஜ் இருக்கவங்க பக்கத்துல இருக்கணும். 2வது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கணும். வித் நெட்வொர்க் கனெக்ஷனோட. 3வது அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல மினிமமா ஒரு 10 எல்லுக்கு மேல இருக்கணும். அதுதான் மினிமம். இந்த அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு சொல்லிட்டு 1,00,000 போட்டு பண்ணிடலாம். 2,00,000 போட்டு முன்னுக்கு வந்துரலாம். 50,000 போட்டு முன்னுக்கு வந்துரலாம். அப்படிலாம் உள்ள வந்தீங்கன்னா, முன்னுக்குலாம் வரவே முடியாது. நான் அனுபவத்துல சொல்றேன். இப்ப நீங்க கம்மியா போட்டு ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு, உங்களோட பேலன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ட்ரேடிங் அக்கவுண்ட் எடுத்து. இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கும். அப்ப யோசிப்பீங்க, ஆஹா! இத ஓரளவு முழுசா போட்டிருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு எந்திரிச்சு வந்திருக்கலாமோ! அப்ப ரியாலிட்டி அதான். ஷேர் மார்க்கெட் பிசினஸ் வந்து ஒரு பணக்காரனா வச்சிருக்கும். அத பிசினஸ்ன்னு நெனச்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பா பிசினஸ் பண்ணுவீங்க. ஒரு பிசினஸ் எப்படி நடக்கும்? ஒரு சாதாரணமா ஒரு ரூ. 5,00,000 இல்ல ரூ. 10,00,000 வச்சு ஒரு நார்மல் பெட்டி கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரூ. 8,00,000லேருந்து ரூ. 5,00,000 கிட்ட ரூ. 5,00,000க்கு மேல இல்ல ரூ. 10,00,000க்குள்ள அந்த ரேஞ்ச் வரும். சிறுசா. ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு ரூ. 1,000 ரூ. 2,000 அவ்வளோதான். அத மட்டும் எதிர்பார்ப்பீங்க, நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணா.
ஆனா அதே பிசினஸ ஷேர் மார்க்கெட்ல பண்ணும்போது மட்டும், உங்கள கூட ஒரு சைபர் சேர்த்துக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எனக்கு 50,000 வேணும். ஒரு நாளைக்கு எனக்கு ரூ. 1,00,000 வேணும். போட்டதே ரூ. 50,000வா தான் இருக்கும். இல்ல ரூ. 5,00,000 ரூ. 5,00,000 ஆயிருக்கும். அதுக்கு வந்து பில்டப் குடுத்து எனக்கு 5,00,000 வேணும், 2,00,000 வேணும், 1,00,000 வேணும். இப்படி வந்துட்டீங்கனாலே அது வந்து பிசினஸ் கிடையாது கைஸ். அப்போ உங்க மைண்ட் ஃபுல்லாமே என்ன இருக்கு அப்டின்னா, கேம்பிளிங் சூதாட்டம். 1 போட்டா 2, 2 போட்டா 4, 4 போட்டா 8. இது இது அந்த மாரிலாம் இல்ல ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. ஷேர் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாலேட்ஜபிள் பெர்சன் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். சர்வை பண்ண முடியும். அதே மாரி ஒருத்தவங்கள்ட்ட போய் கத்துக்கிட்டு வந்துரலாம் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, அது கண்டிப்பா நடக்காது. ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டிரைவிங் கிளாஸ்க்கே போறோம் அப்டின்னா, டிரைவர் வந்து சொல்லிருப்பாப்புல. இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு. உட்காந்து ஓட்டும்போது கண்டிப்பா 2 ட்ரிப் ஆஃப் பண்ண வப்போம் வண்டிய. இல்ல எங்கேயாவது போய் இடிப்போம். அதுதான் சின்ன சின்ன ஆக்சிடென்ட். அந்த மாரி தான் ஷேர் மார்க்கெட்ல நீங்க யார்ட்ட போய் கத்துக்கிட்டாலும், என்ன ஃபெசிலிட்டில போய் கத்துக்கிட்டாலும், எத்தன லட்ச ரூவா குடுத்து கத்துக்கிட்டாலும், கண்டிப்பா நீங்க உள்ள இறங்கும்போது கண்டிப்பா 2 அடி வாங்கத்தான் செய்வீங்க. அடின்னா என்ன? லாஸ். அது சிறுசா இருக்கலாம், இல்ல பெருசா இருக்கலாம். உங்க அஜாக்கிரதையினால பெருசா கூட இருக்கலாம். அப்படி லாஸ விட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அதிலேயே ஊறி, அதே ஒரு பிசினஸா டெவலப் பண்ணணும். பிசினஸ் மைண்ட்ல இறங்கி, அதுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கள ஷேர் மார்க்கெட் வாழ வைக்கும். இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். இத சொல்லி புரிய வைக்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன். ஏன்னா, ஷேர் மார்க்கெட்ட பத்தின பயம் மக்கள்ட்ட அதிகமா இருக்கு. அத வந்து போக்கணும். 1 நாள் லாஸ் வருது, 2 நாள் லாஸ் வருது. உடனே ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! அப்படின்னு நெஞ்சிலயும் நெஞ்சிலயும் அடிச்சுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடை வைக்கிறோம் அப்படின்னா, பக்கத்தில வைக்கிறோம்னா, பக்கத்தில ஒரு மஹால் இருக்கு. அங்க வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மஹால்ல ஏதாவது ஃபங்ஷன் இல்ல ஏதாவது ஒரு நடந்தா மட்டும் தான் நமக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வியாபாரம் அதிகமா ஓடும். வெயில் காலத்தில மட்டும் இல்லையா? அந்த மாரி தான் இந்த பிசினஸும். கரெக்ட்டா நாலேட்ஜ் இருந்துச்சு. அதுக்குரிய ஃபண்ட் நம்மள்ட்ட கையில இருந்துச்சு. பேக்கப் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா, தில்லா இறங்கி சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணி பக்காவா வெளிய வரலாம். இருக்கிறதே 5,00,000 10,00,000 வச்சுக்கிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாரி வர்றது பெருசு இல்ல. உங்களோட இன்கம் சொல்றீங்கல்ல, அதாவது நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ஷேர் மார்க்கெட்லேருந்து, அதுதான் மெயின் இங்க. ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு 1,00,000 வச்சும் பண்ணலாம். வெறும் 5,000 வச்சும் ரூ. 500 வச்சு கூட ஷேர் மார்க்கெட் பண்ணலாம். பட் நம்ம எதுக்காக பண்ண வர்றோம்? அதுதான் மேட்ரு இங்க. ஸோ அத மொதல்ல ரியலைஸ் பண்ணிக்கங்க தயவு செஞ்சு. ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க வாங்கன்னு நான் கூப்பிடல. வர்றதுக்கு முன்னாடி என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் உங்கள்ட்ட. ஒருவேள உங்களுக்கு இது ஒரு பிசினஸா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க வந்து குவாலிஃபை ஃபர்ஸ்ட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு, அத ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பிசினஸ் அப்படிங்கிறத மைண்ட்ல செட் பண்ணா மட்டும் தான், நீங்க ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். உள்ள வர்றதுக்கு அலவுட். 2வது உள்ள வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்தோனே டக்கு டக்குன்னு போயிரலாமா? முடியாது. 2வது ஒரு வேலைக்கே போறோம் அப்புட்ன்னா, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது மாரி தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு பொறுத்தளவுக்கும். அந்த ரூல்ஸ் தான் 3 ரூல்ஸ் தான். இதுவும் என்னோட 6 வருஷ அனுபவத்தில சொல்றேன். இந்த 6 வருஷ அனுபவத்தில நான் கத்துக்கிட்டத நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 6 வருஷத்தில நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மியான ஃபண்ட வச்சு நம்மால எந்திரிச்சு வரவே முடியாது. அது எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. நான் கம்மியான ஃபண்ட வச்சு தான் வந்தேன். சத்தியமா நடக்காது. அந்த கம்மியான ஃபண்ட வச்சு வந்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5,00,000 வச்சு மூவ் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு நாளைக்கு 1000 எடுத்திருப்பாரு, இல்ல 10,000 எடுத்திருப்பாரு. அத வித்ட்ராவே பண்ணியிருக்க மாட்டாப்ல. நீங்க அவர்ட்ட அந்த மாரி சொல்ற ஆள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன். நான் கம்மியான ஃபண்ட வச்சு தான் பெரிய ஆள் ஆயிட்டேன். அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உண்ம கிடையாது. ஏன்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வேணா சின்ன அமௌண்ட்ட வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவங்க எடுக்கிறவங்க ப்ராஃபிட் எடுக்குறாங்கல்ல, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ். அத வித்ட்ரா பண்ணாம அதுக்குள்ளேயே ஹோல்டிங் பண்ணி ஐ மீன் ஹோல்டிங்னா ஃபண்ட வித்ட்ரா பண்ணாம அதுக்குள்ளேயே ஆட் பண்ணி அந்த 5 வந்து 7 ஆகி, 8 ஆகி, 9 ஆகி, 10 ஆகி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாசம் இல்ல 6 மாசம் கழிச்சு அது 10,00,000 ஆயிரும். ஸ்டார்ட்டிங்ல அவர் பண்ண ட்ரேடிங்க்கும், அந்த பெரிய ஃபண்ட் இருக்கும்போது அவர் பண்ற ட்ரேடிங்க்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி சொல்லப்போனா நான் வந்து வெறும் 5,000 வச்சு தான் ஷேர் மார்க்கெட்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இப்ப என்ட்ட 10, 15 லட்ச ரூவா இருக்கு. ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருக்கு அப்படின்னா, நான் இப்ப ஈஸியா சொல்லலாம் இல்லையா? நான் வெறும் 5,000 வச்சு தான் வந்தேன். 5,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியுமே. நான் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அது தப்பு. அது ஃப்ராடு. அது பொய்யி. அப்பலாம் சொன்னா யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு தேவையான ஃபண்ட் இருக்கணும். ஒரு ட்ரேடிங் எடுக்குறீங்க அப்புட்ன்னா,
ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு அப் அண்ட் டவுன் கேட்டகரி எப்பவுமே இருக்கும். அந்த சார்ட் பார்க்க தெரியணும். அந்த சார்ட்ட பார்த்தா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. 5 மினிட்ஸ் சார்ட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ஃபுல்லா ஏறி நிப்பாய்ங்க. அடுத்த 5 மினிட்ஸ் அதே என்கல்ஃப் பண்ணி நிப்பான். திருப்பி மறுபடியும் என்கல்ஃப் பண்ணி மேலே ஏறுவான். இதெல்லாம் வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுலேருந்து தப்பிக்கணும், இல்ல அதுலேருந்து கொஞ்சம் பேஷன்ஸா இருக்கணும். அப்படின்னா, உங்களோட பேக்கப் சோர்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஃபியர், கிரீட் இதெல்லாம் வராம இருக்கும். இது 2மே விஷம், பாய்சன். ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஃபியரும் பாய்சன் தான். கிரீடும் பாய்சன் தான். ஃபியர் எந்த வகையில பாய்சன்? ஃபியர் எந்த வகையில பாய்சன்? கரெக்ட்டா சொல்லுங்க. ஒரு 5,00,000 தான் வச்சிருப்போம் இல்லையா? 5,00,000 வச்சு உள்ள இறங்குறோம். ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ள போறோம்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா பெருசா இருக்கணும் கைஸ். ஈக்விட்டி ஈக்விட்டிங்கிறது வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு? ஆப்ஷன் ட்ரேடிங், ஈக்விட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈக்விட்டி வந்து பேங்க்ல வந்து நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிற மாரி. ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாரி போடணும். எடுக்கக்கூடாது. அதுலேருந்து இன்கம் எதிர்பார்க்கக்கூடாது. போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். உங்க மனசுல என்ன ஃபீட் ஆயிருக்கணும்? நம்ம என்ன ஈக்விட்டி எடுக்கிறோமோ, அந்த கம்பெனிக்கு நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்னர். சிம்பிள். அந்த மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கணும் ஈக்விட்டிய பொறுத்தளவுக்கு. அந்த ஈக்விட்டி யாரெல்லாம் போடலாம்? நமக்கு ஒரு மாசம் ஆனா ஒரு 2, 3 லட்ச ரூவா வருது. வேற ஒர்க் மூலியமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இல்ல நம்ம பை பெர்த்தே வந்து பெரிய மில்லினியர், இல்ல பில்லினியரா இருக்கணும். அவங்கலாம் வந்து ஈக்விட்டிய போட்டு வச்சுட்டு கேஷுவலா திரியலாம். நானும் பிசினஸ் பண்றேன் செல்ஃபா. உள்ள ஒரு 10,00,00,000 போட்டு வச்சிருக்கேன் ஈக்விட்டில. எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட் ஈக்விட்டிக்கு. ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அது யாரு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஃபண்ட் இருக்கணும். மினிமம் 20 எல்லாவது இருக்கணும் கைஸ். ஒரு 10 எல் 50% அமௌண்ட். மிச்ச 10 எல் வந்து பேக்கப் சோர்ஸ். அவ்வளோதான். அந்த மாரி அமௌண்ட் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து ஆப்ஷன்ஸ்க்குள்ள உள்ள போயிட்டு வெளிய வர முடியும். ஃபியூச்சரா இருந்தாலுமே அதே தான் கான்செப்ட். அப்படி உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் மார்க்கெட்ல பிரீமியம் ஏறுது? ஏன் திடீர்னு இறங்குது? ஏன் ஸ்பைக் வருது? வரல அப்படிங்கிறத ஓப்பன் ரிஸ்க் கால்குலேஷன் வச்சு பார்க்கணும். சார்ட்ட ஆப்ஷன் செயின ஃபர்ஸ்ட்டு பார்க்க தெரியணும். ஓப்பன் ரிஸ்க்னா என்ன? வால்யூம்ல ஏன் இன்கிரீஸ் ஆகுது? வால்யூம் இன்கிரீஸ்னா என்ன பண்ணணும்? ஏன் திடீர்னு பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது? ஏன் கான்ட்ராக்ட் வெளிய போகுது? டெக்னிக்கல் அனலைசிஸ்ங்கிறது ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு 25% தான். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா? அவ்வளோ பேசுறேன்ல. 25% மட்டும் தான் ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ். மிச்சம் 75% சைக்காலஜி. ஹியூமன் சைக்காலஜி. ஒவ்வொரு ட்ரேடரோட மனநிலை, ஒவ்வொருத்தவங்களோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு? அத பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். மார்க்கெட் ஓவராலா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஆனா பிரீமியம் வந்து நகலவே நகலாது. அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் வந்து யார்ட்டயும் கத்துக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்களா பாருங்க. நான் சத்தியமான முறையில நானா தான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நானா மீன்ஸ் அதுக்கும் வந்து வீடியோல கமெண்ட் போடுவாங்க. "நீ என்ன இப்படிப்பா? கடவுளா சொல்லிக் குடுத்தாரா உனக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த நல்ல உள்ளவங்களுக்கு அதையும் சொல்லிக்கிறேன். நானா கத்துக்கிட்டேன் அப்படின்னா, யார்ட்டயும் காசு குடுத்து பழகல. இப்ப என்னைய மாரி யாராவது நல்ல உள்ளவங்க படிச்சவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க வீடியோவ தவறா நான் பார்ப்பேன். இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பார்ப்பேன். இன்க்ளூடிங் இங்கிலீஷ். பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருத்தன் போடுவான் ரேன்னு சொல்லிட்டு. நல்லா போடுவான் அவன். அவன்ட்ட தான் கேண்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன். அதே மாரி பிலிப்பைன்ஸ்லேருந்தே இன்னொருத்தி போடுவா. மலேசியாக்காரி ஒருத்தி போடுவா. ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன்னா என்ன? ஓப்பன் சேனல்ஸ்னா என்னங்கிறத அவள்ட்ட கத்துக்கிட்டது. அவ ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் எடுப்பா. ஸோ அந்த மாரி நெறைய வீடியோ கண்டுபிடிங்க. தேடுங்க. அதுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், லாயர் ஆகணும் அப்புட்ன்னா விழுந்து விழுந்து படிக்கிறீங்கல்ல. ஒவ்வொரு கோர்ஸா. ஒவ்வொரு டிகிரி முடிக்கிறீங்க, ஒவ்வொரு பட்டம் வாங்குறீங்க. அதுக்கு மட்டும் மெனக்கிடுறீங்கல்ல. குடுக்குற சம்பளத்துக்கு கரெக்ட்டா இருக்கணும். ஒரு நாலேட்ஜ், ஒரு கெத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி ஷேர் மார்க்கெட் நெனச்சீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா நம்மளால நீங்களும் ஜெயிக்க முடியும். அது மாரி செட் ஆஃப் ரூல்ஸ் 3 ரூல்ஸ் தான் மெயின் ரூல்ஸே அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். இந்த டிசிப்ளின் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அதெல்லாம் சும்மா ஃப்ராடுக்காரங்க சொல்றது. டிசிப்ளின் கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. டிசிப்ளின் என்ன? ஒரு கன்ஃபர்மேஷன் கைன்ல வரணும். ஒரு பிரேக் அவுட் ஆகணும். மேல போகணும். ரீடெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லுவாய்ங்க. இல்லையா? இதுதான் டிசிப்ளின். அப்படி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட்டே எடுக்காது. ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டே இருப்பாய்ங்க.
பிரீமியத்த பொறுத்தவரை சலசலன்னு இப்ப ரூ. 50 பிரீமியம். ஒரு பிரேக் அவுட் ரூ. 75ல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அவன் ரூ. 350 போய் நிப்பாட்டியான். நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் இறங்கி வருவான். ரீடெஸ்ட்டே எடுக்க மாட்டான். ஒருவேளை நீங்க சொன்ன மாரி அந்த இடத்துல கோட போட்டு, ரோட போட்டு ரீடெஸ்ட் எடுக்க வந்துட்டேன் அப்படின்னா, அங்கருந்து மறுபடியும் ஏறுவான்னு நினைக்கிறீங்களா? ரூ. 50 ஏறுனவன் ரூ. 350 வரைக்கும் போயிட்டு, திருப்பி ரூ. 50க்கு வர்றேன் அப்படின்னா, மறுபடியும் 350 போவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போக மாட்டான் கைஸ். இது ராங்கு. இதெல்லாம் அனுபவப்பட்டா தான் தெரியும் உங்களுக்கு. அதிலேயே ஊறி போயிருக்கணும் கைஸ். அதிலேயே அதில பழகுங்க. நெறையா பழகுங்க, கத்துக்கங்க. அதுக்கப்புறம் உள்ள வாங்க. காலர தூக்கி விட்டு திரியுங்க. ஜாலியா. ஐ அம் ஆல்சோ த ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு திரியலாம் ஜாலியா. எனிஹவ் கைஸ் இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ அந்த 3 பாயிண்ட் இந்த மாரி சில சில எஃப்கியூஎல்லு, இந்த வீணா போனவைங்க அந்த பிட்காயினு அந்த மாரிலாம் சொல்லுவாய்ங்க. எங்கிட்டும் போய் விழுந்து காச வேஸ்ட் பண்ணிறாதீங்க. ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. நல்லபடியா ட்ரேடு பண்ணுங்க. பக்காவா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சுச்சுன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு திங்கட்கிழமை என்ன நடக்குங்கிறதையும் பார்ப்போம். நம்மளுடைய தொடர்ச்சிய பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்பவுமே வந்து குளோபல பார்த்துட்டு தான் போவோம். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டில் ஒரு 300 டூ 400 பாயிண்ட்ஸ் வந்து லெஃப்ட் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும். அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு காரணம் இதுதான். தெரியுதா? கரெக்ட்டா வந்து அந்த சேனல்ல வந்து சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் மாரி எடுத்துட்டு, கீழ வந்துட்டு சப்போர்ட் கரெக்ட்டா எடுத்துட்டு போறாய்ங்க. ஸோ இவன் எத நோக்கி டிராவல் பண்றான்னா, மினிமம் கேரண்டியா இத உடைச்சாகணும். இத ஓப்பனா பார்த்தா ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் வரும். அந்த ஓப்பன் வச்சு ஃபிளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது காலிங் புல்லிஷ் அது சொல்லுது. புல்லிஷ் சிக்னல் தான் அது. எனிஹவ் என்னைய பொறுத்தளவுக்கு என்னோட வியூ குளோபல பொறுத்தளவுக்கு நாஸ்டாக் அப் சைட்ல தான் இருக்கு. அப் சைட்ல தான் போகவும் போறாய்ங்க. இன்னொரு 300 பாயிண்ட் கம்பல்சரி வந்தாகணும். ஏன்னா இப்ப 29,700 இருக்கான் இல்லையா? ஸோ இந்த கோட்ட பிரீச் பண்ணணும். பிரீச் பண்ணா தான் அடுத்த ரவுண்டு. அந்த பிரீச் பண்ணாம பிரீச் பண்றானா இல்லையாங்கிறது 2வது விஷயம். பட் அந்த ரேஞ்ச் வரையும் கம்பல்சரி வந்தே தீருவான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. தொடர்ச்சியா 4 நாள் ஏறிட்டு இருக்கான் பாருங்க. அடுத்த 5ஆம் நாள் ஒரு பெரிய கேண்டிலா போட்டு அங்க போய் ரீச் பண்ணுவான். அதுக்கப்புறம் உடைக்கிறானா இல்லையாங்கிறத அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கையா பேசுவோம். ஒன்ஸ் உடைச்சிட்டேன் அப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் வந்து நியூ ஆல் டைம் ஹை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் நாஸ்டாக். ஸோ டவ் ஜோன்ஸும் அதே தான். ஆல்ரெடி அவன் ஆல் டைம் ஹைல தான் இருக்கான். அங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்தேன். 50% கரெக்ட்டா 61.8ல எடுத்தேன். எடுத்து 50% கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த 54,000 இருக்குல்ல, இத ரீச் பண்ணி ஆவணும். இத கிராஸ் பண்ணிட்டேன் அப்புட்ன்னா, அடுத்து நியூ ஆல் டைம் ஹை தான் அடுத்து இவனுக்கும். டபுள் டாப் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கீழ வரணும். இதுதான் கான்செப்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன பொறுத்தளவுக்கு. அதே மாரி கீழேருந்து ஏறணும் அப்புட்ன்னா, டபுள் பாட்டம் இல்ல ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த மாரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரைஸே ஆகும் மார்க்கெட்டு. இதுதான் வந்து காலங்காலமா நடக்கிறது. கம்பல்சரி அதான் நடக்கும். சரியா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது டவ் ஜோன்ஸும், நாஸ்டாக்குக்கும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து லெஃப்ட். இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா கிஃப்ட் நிஃப்டியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அஸ் யூசுவல் நம்மளோட ஏடிஆரும் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். நம்மளோட ஏடிஆர் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா நம்மளோட மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளோட மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டையும் புஷ் பண்ணி மேல கொண்டு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ குளோபல பொறுத்தளவுக்கு டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் 2மே வந்து பக்காவான செட்ல இருக்கு. கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நம்ம வீடியோ 3 நாளா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்பயே சொன்னேன் 24,000 தான் லாஸ்ட்டு. அதுக்கு கீழ போமாட்டாய்ங்க. 24,250 வந்து பிரீச் பண்ண மாட்டாய்ங்க மேக்ஸிமம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணோம். கரெக்ட்டா கீழ வரைக்கும் போயிட்டு சப்போர்ட் எடுத்து மேல வந்துருச்சு. ஸோ இப்ப இதுக்கு மேல போகணும் அப்படின்னா, அந்த மேல ஒரு அலர்ட் வச்சிருக்கேன்ல 435ல அதாவது 450ன்னு வச்சுக்கங்க. 24,450க்கு மேல போனா மட்டும் தான் சாரி கைஸ். நம்ம நிஃப்டிக்கும், கிஃப்ட் நிஃப்டிக்குமே நல்லது. கிஃப்ட் நிஃப்டி நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ற வரைக்கும் தான் வந்து குளோபல ஃபாலோ பண்ணி போவாப்புல. என்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ, அதுக்கப்புறம் நம்ம பக்கம் சாஞ்சிருவாப்புல. அது ஏன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். என்ன ரீசன் சொல்லிட்டு. எனிஹவ் கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு அது. ஸோ நம்ம நிஃப்டிய பார்த்துடலாம். நிஃப்டி 50 பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயின பார்த்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு இந்த ஆப்ஷன் செயின பார்க்கறது எப்படின்னு சொல்லித் தரேன். மேலோட்டமா. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
நீங்க பார்த்துக்கங்க அதுக்கப்புறம். இதில பார்த்தீங்கன்னா கைஸ் 24,200ல பாருங்க லெஃப்ட் சைட்ல 94 லேக்ஸ் இருக்கு. கீழ -5.86 அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5,00,000 கான்ட்ராக்ட் வந்து வெளிய போயிருக்கு. கால் சைட்லேருந்து வெளிய போயிருக்கு. அதே மாரி புட் சைட்ல பாருங்க, அந்த 24, 300, 350, 400, 450, 500 எல்லாத்துலயும் வெளிய போயிருக்காய்ங்க வரிசையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பேனிக் ஆகுறாங்கன்னு அர்த்தம். கால் சைடு பேனிக் ஆகுறத விட, புட் சைடு அதிகமா பேனிக் ஆகுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த பக்கம் பேனிக் ஆகுறாங்களோ, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மறுபடியும் 24,500 ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் ரொம்ப, 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 ரொம்ப அதிகம். அதாவது இப்ப எப்படி 24,000யும் 23,800யும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மெயின்டெயின் பண்றாங்களோ, அத வந்து 24,500 கம்மிங் வீக்ல அதாவது கம்மிங் மண்டே, டியூஸ்டேல 24,500 ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா தெரியுது. கரண்ட் சிச்சுவேஷன் வச்சு, கரண்ட் சினாரியோ தான். இந்த ஓஐங்கிறது நாளைக்கு காலைல எப்போ வேணா மாறலாம். சரியா? ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இப்ப நான் ஏறுங்குவேன். நீங்க வீடியோ பார்க்குறீங்கல்ல, உங்க மனசுக்குள்ள இறங்கும்ன்னு சொல்லும். ஸோ அந்த செட் ஆஃப் மைண்ட்ஸ் ஆ வேல்யூ ஆஃப் அமவுண்ட் ஃபண்ட பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் ஆகும். இப்ப என்ட்ட ஒரு 50, 60 கோடி இல்ல 1000 கோடி இருக்கு அப்படின்னா, நான் காலு அப்படின்னு இறங்குறேன் அப்படின்னா, காலு தான் போகும். இப்போ உங்கள்ட்ட அதே எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க புட்டு அப்படின்னா, நீங்க புட்டு தான் போகும். இதுதான் ரியாலிட்டி. ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட்ட திருப்புறதுக்கோ, நகர்த்துறதுக்கோ வரல. மார்க்கெட் மூலியமா சம்பாரிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ, அத மட்டும் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரியாலிட்டி. தண்டவாளம் இருக்கு இல்லையா ட்ரெயினு. ஒரே தண்டவாளத்தில இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போகும் வண்டி. ட்ரெயினு. எல்லா ஊருக்கும் போகும். அதுக்காண்டி எந்த ஊருக்கு போறோம்னு தெரியாம ஏறுனோம்னா, நம்ம எப்படி போ முடியும்? இதத்தான் அவங்க டிசிப்ளின் சொல்ல வர்றாங்க. அந்த டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். எனக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோதான் மேட்ரு. அதிகமா வேணும் அப்புட்னா, நீங்க அதிகமா உள்ள இறங்கியிருக்கணும். ட்ரெயின்ல போகணும் எனக்கு வேர்க்கக்கூடாது, கஜ கஜன்னு கூட்டம் இருக்கக்கூடாது, பாத்ரூம் ஸ்மெல்லு நல்லா இருக்கணும், பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏசி கம்பார்ட்மெண்ட்ல புக் பண்ணணும். நார்மலா போறதுக்கும் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஃபண்டு, டிக்கெட் விலை, அதே தான் ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கும். உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணும்? எனக்கு ஒரு நாளைக்கு 30, 40 வேணும் அப்புட்னா, நீங்க ரூ. 20,00,000க்கு மேல போடணும். அப்படி போட்டீங்கன்னா, இந்த ஆழ்த்திக்காம, கொழ்த்திக்காம எப்படி சொல்றது? அந்த ஒரு ஃபியர் அது இல்லாம கேஷுவலா போயிட்டே இருப்பீங்க. அந்த ஃபியர் இல்லன்னா கிரீடு வரவே வராது. ஏன் கிரீடு வராது உங்களுக்கு அப்புட்னா, உங்கள்ட்ட பேக்கப் சோர்ஸ் நெறையா இருக்கு. ஃபண்டு நெறையா இருக்கு. அதிகமா ஆசைப்பட தேவையில்ல. ஒரு நாளைக்கு 30, 40 போதும்பா. அப்படின்னு அந்த ரேஞ்சிலேயே போயிருவீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கிரீட் அப்படிங்கிற இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு ஃபியர் கட் ஆச்சு அப்படின்னா, கிரீடு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். 3வது அடுத்தவன் சக்சஸ் தான். இவ்வளோதான் கைஸ். ஸோ என்னோட வியூ மண்டேலேருந்து கம்பல்சரி ஒரு ஃபுல் பேக் குடுத்து தான் ஆகணும். சார்ட்டையும் பார்த்துரலாம். நிஃப்டி சார்ட். எஸ். சி 24,000 கரெக்ட்டா உம்மா குடுத்துட்டு திருப்பிட்டாப்புல வண்டிய. ஸோ மேல போனோம்னா 24,370 அதாவது 400. நிஃப்டிக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 450. அத கிராஸ் பண்ணா மட்டும் தான். நைட்டோட நைட்டா 450 கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 200, 100 பாயிண்ட் வந்து கேப் அப் கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா 245க்கு மேல டிராவல் பண்ணும். அப்படி 255க்கு மேல டிராவல் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா 500 வந்து பிரீச் பண்ணி 500 தக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரியா? இது நிஃப்டிய பொறுத்தளவுக்கு. சென்செக்ஸ பாருங்க இன்னும் பியூட்டியா இருக்கும். சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின பார்த்தீங்களா? 2 பக்கமே போகல ராஸ்கல்ஸ். 78,000லேருந்து புட் சைடு மட்டும் கொஞ்சம் பேர் போயிருக்கான் வெளிய. ஸோ அப்ப என்ன சொல்ல வராங்க அப்புட்னா, இன்னைக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 77,000 வரைக்கும் மார்க்கெட் போயிருச்சு. பிரீமியத்த கீழ இறங்கவே விடாம வச்சு செஞ்சு கரெக்ட்டா கீழ வரையும் கொண்டு போற மாரி ஒரு 300, 350 கிட்ட 450 கிட்ட போச்சுன்னு நெனைக்கிறேன். அங்க போயிட்டு மறுபடியும் டப்பு டப்புன்னு அடிச்சு ஏத்தி கொண்டு வந்துட்டாய்ங்க மேல. 600க்கு மேல கொண்டு வந்தாய்ங்க. 800 வரைக்கும் போச்சு. அப்புறம் 660ல நிப்பாட்டிட்டாய்ங்க. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அவன் பிரீமியத்த வந்து இறக்க விட மாட்றாய்ங்க. ஸோ அங்க ஸ்ட்ராங்கா நிக்கிது வண்டி.
ஸோ அதுக்கு மேல அதுக்கு கீழ நீ எவ்வளோ புஷ் பண்ணாலும் போகாது அப்படின்னு ஓரளவு நிக்கிறாய்ங்க. ஸோ அப்படிங்கும்போது இவைங்கள வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நம்ம வந்து அவைங்கள மாத்துறதுக்காண்டி வரல. நம்ம என்ன பண்ணணும், அப்ப நீனு ஸ்ட்ராங்கா இருக்கியா? நான் உன் கூட சேர்ந்து ஒட்டிக்கிறேன்ப்பா கொஞ்ச நேரம். ஒரு 10 நான் கொஞ்ச நேரத்துல இறங்கிக்கிறேன். நான் விலகிக்கிறேன். அந்த மாரி வந்து மூவ்மெண்ட் போயிரும். அதான் ரியாலிட்டி. ஒரு பெரிய வீடியோ கைஸ் இன்னைக்கு. இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசணும்னு நெனச்சேன். அதனால தான் பேசிட்டேன். ஏன்னா 2 டேஸ் வந்து ஹாலிடேஸ் இல்லையா? சாட்டர்டே, சண்டே வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ ரிலாக்ஸா உட்காராம சிஸ்டத்துல எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க. சும்மா யூடியூப் ஷார்ட்ஸு அவன் பண்றேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம, கேண்டில் என்ன? அப்படின்னு எல்லா வீடியோவும் பாருங்க. பேசிக்கலி தமிழ் வீடியோ பார்க்கறத விட, இந்த இந்தோனேஷியன் வீடியோஸ், இங்கிலீஷ் வீடியோ இருக்கும். ரேன்னு நெனைக்கிறேன் பேரு. நல்லா போட்டிருப்பேன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா, அதே வரும். யூடியூப்ல நெறைய சேனல் இருக்கு. அதில மலேசியாக்காரி ஒருத்தர் எடுப்பா. கோட் சூட் போட்டு. அவ டீச்சிங் நல்லாயிருக்கும். எல்லாமே ஃப்ரீ தான் கைஸ். அத பார்த்து கத்துக்குங்க. நெறையா கத்துக்கிட்டீங்கன்னா, நெறையா இறங்கி நெறையா ஒர்க் அவுட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். என்னோட வியூ படி பார்த்தா சென்செக்ஸும் 77,000 இன்னைக்கே தக்க வச்சுட்டாய்ங்க. ஸோ 77,500 உடைச்சே தீரணும். ஸோ மண்டே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலையோட ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். கரடிகள் வந்து 2, 3 நாளா தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கே கரடிக்கு வந்து ரிவீட் அடிச்சிருக்காய்ங்க. கடிச்சு, கடிச்சு பார்த்துச்சு 2 குத்த போட்டு உட்கார வச்சுட்டாய்ங்க ஓரமா, கடைசி 1/2 மணி நேரத்தில. ஸோ அதோட விளைவு அடிபட்ட கரடி சீருமா? இல்ல அமைதியா இருக்க காளை முட்டுமா? இதுதான் கேள்வியே மண்டே. ஸோ இப்போ வரைக்கும் குளோபல பொறுத்துட்டு முடிச்சுக்கலாம் வீடியோவ. ரொம்ப நேரம் போயிருச்சு வீடியோ தொடர்ச்சியா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு 30, 40 பாயிண்ட் வந்து மைனஸ்ல தான் போயிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டிய பேஸ் பண்ணி. கிஃப்ட் நிஃப்டி ஏன் அவர் சறுக்கிக்கிட்டே இருக்காப்புலன்னு தெரியல. திடீர்னு ஒரு பூஸ்ட் குடுத்து மேல ஏறுவாப்புல. ஆல்ரெடி 360 வரைக்கும் போச்சு. பட் ரிட்டர்ன் அடிச்சிருச்சு. பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி 450க்கு மேல இன்னைக்கு க்ளோஸ் குடுத்துட்டாய்ங்க அப்படின்னா, மண்டேலேருந்து நமக்கு நல்ல காலம் பிறக்குது. மறுபடியும் காளைகளோட ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கலாம். ஸோ அது நடக்குமா நடக்காதாங்கிறது நைட்டு ஒரு 2:30 மணிக்கு தெரிஞ்சிரும். இல்ல காலைல எந்திரிச்சு கூட பார்க்கலாம் தப்பில்ல. எனிஹவ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டிஸ்கிரிப்ஷன படிச்சு பாருங்க. ஆ நான் சொன்ன மாரி நானும் ஒரு பார்ட்னருக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் வீடியோ போட ஆரம்பிச்சோம். என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கால் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்தே ஜெயிப்போம். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட பெர்சனல் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். கால் பண்றதாலும் பண்ணலாம். நோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாரி வீடியோல உங்களுக்கு உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ, ஐ மீன் கெட்ட வார்த்தைய தவிர்த்து ஏதாவது கமெண்ட் போடுங்க. நல்ல கமெண்ட்டா போடுங்க. நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இல்ல உங்களுக்கு தோன்ற ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் கமெண்ட்ல போடுங்க. இல்ல வேற எதுவும் ரிவ்யூ பண்ணணும். இன்னும் ரிவ்யூல வந்து பக்காவா ஒரு டிசைன்ஸ் ஒரு அக்யூரசி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நம்மளும் இந்த வீடியோ போட்டு ஒரு 500 சப்ஸ்கிரைபாவது புடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடக்க மாட்டேங்குது. 433லயே நிக்கிது. இன்னொரு 70 பேர் பாக்கி. அந்த 70 பேர் யாருன்னு தெரியல. ஆனா நம்ம வீடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து முன்னாடி நான் வீடியோ 8 மாசம் ஆச்சு வீடியோ போட்டு. அப்ப நான் வீடியோ போடும்போது கிட்டத்தட்ட 1000 பேர் பார்ப்பாங்க. 1000 வியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர், 60 பேர் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க. மத்தவங்கலாம் அன்சப்ஸ்கிரைப். ஏன்? ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுருங்களேன். இல்ல நானும் இந்த ஹிந்திக்காரங்க மாரி எப்படி சொல்றது? இந்த மேக்கப் செட்டு போடுறது, இந்த மாரிலாம் வீடியோ போடுறதா எடுப்பீங்களா என்ன? அதுக்கும் உங்கள உங்கள எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும்னு தெரியும் கைஸ். நான் அந்த அளவுக்கு இன்னும் பெருசா பண்ணணும். எப்படி பண்ணணும்? பெரிய ஃபண்டா காட்டணும் உங்கள்ட்ட. அப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இல்லையா? அந்த இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு இன்வெஸ்டர் பார்ட்னர் நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில அதுவும் வந்து டெலிகாஸ்ட் ஆயிரும். என்னோட லைவ் என்ட்ரி, எக்ஸிட் அது 2மே வந்து வீடியோ போட்டுருவோம். அதுவும் கூடிய நடக்கும். அதே மாரி சிஸ்டத்திலேயே வச்சு பெருசா பண்ணணும்னு ஆசை. சிஸ்டம்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, சிஸ்டம் மூலியமா ஐ மீன் இப்ப நீங்க மொபைல் மூலியமா பார்க்குறீங்க இல்லையா?
சின்ன ஸ்க்ரீன்ல. ஒழுங்கா கூட தெரியாது பாவம். ஆனா, அத வந்து நான் சிஸ்டத்து மூலியம் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ப்ராட் ஸ்க்ரீன்ல தெரியும். நல்ல கிளாரிட்டியும் கிடைக்கும். ஸோ, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் நடக்கும். எனக்காக நீங்களும் படைத்த இறைவனிடம் துவா செஞ்சுக்கங்க. நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஈவன் திஸ் வில் பாஸ் இன்ஷா அல்லாஹ். எனிஹவ் கைஸ், ரொம்ப நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்கள் முகமது. இது உங்கள் ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஐ சேனல். மண்டே மார்னிங் மறுபடியும் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க் யூ கைஸ்.